ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்பாத்தி வித் சன்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். சப்பாத்திக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். அதோட வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு நல்லா கையில் பிசைய ஆரம்பிச்சிடலாம். மாவு பிசைச்சுக்கு முன்னாடி கையில் குக்கிங் ஆயில் கொஞ்சம் தடவிக்கோங்க. அப்போ தான் கையில் மாவு ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டுருங்க. அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டுருங்க. ஆயில் மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே ஈர துணியை போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம சன்னா ரெடி பண்ணிடலாம் வாங்க. இப்போ நான் 3/4 கப் போல் சன்னா எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சன்னா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரில் விசில் போட்டு ஒரு 4 விசில் போல் விட்டு எடுத்துருங்க. நாலு விசில் வந்துருச்சு. இப்போ குக்கர் எடுத்து விசிலை ரிலீஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், சன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இது போல் நல்லா வெந்து வரட்டும். இப்போ இந்த சன்னாவில் பாதி சன்னாவை மசிச்சும் பாதி சன்னாவை முழுசாகவும் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் சன்னா வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு அது கூட 3 பல் பூண்டு போட்டிருக்கேன். போட்டு இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் தவாவில் 2 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கிட்ட இருக்கிற மசாலா ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, சோம்பு, லவங்கம், கிராம்பு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியும் பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இன்னொரு பக்கம் நம்ம சன்னா மசாலாவுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் போல் தேங்காய், 1/2 கப் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், ஸ்பைசிஸ்க்காக கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு இன்னொரு பக்கம் வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க சன்னாவை ஆட் பண்ணிடலாம்.
இது கூடவே சன்னா பாயில் பண்ணி வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, இது போல் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் ஆகட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மறுபடியும் சன்னா நல்லா கொதிக்கணும். இப்போது நம்ம சன்னாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா குக்காகி ரெடி ஆகிடுச்சு. தேங்காயோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நமக்கு சன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழையை தூவி நம்ம ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி மாவை நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் வந்து சப்பாத்தி மேக்கர் வச்சுருக்கேன். கையில் வந்து குக்கிங் ஆயில் போட்டு நல்லா கையை ரெடி பண்ணிட்டேன். இது போல் நல்லா எடுத்து ஒரு தடவை உருண்டை பிடிச்சிக்கோங்க. சப்பாத்தி மேக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு ப்ரெஸ் பண்ணும்போது சப்பாத்தி நல்லா வரும். பாருங்கள், சட்டுன்னு நமக்கு சூப்பராக சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டெயின் பண்ணி தேய்க்கவே தேவையில்ல. அவ்வளோதான். வாங்க நம்ம தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். இதே போல் நீங்கள் பட்டரில் கூட சப்பாத்தி போட்டு எடுக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணிடலாம். இது போல் சப்பாத்தி ப்ளஸ் சன்னா மசாலா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பைட் உங்களுக்கு தான் கைஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.